தென் தமிழகத்தின் அமைதியான மண்ணில் நம்பிக்கையின் மூச்சு வீசும் ஒரு திசையன் விளை. ஊரின் இதயத்தில் வானத்தை நோக்கி மௌனமாக நின்றபடி மனிதரின் வேதனையை கேட்கும் ஒரு ஆலயம் இருக்கிறது. அதுதான் உலக இரட்சகர் திருத்தலம். பல ஆண்டுகளுக்கு முன்பு வறுமையும் நோயும் வாழ்க்கையின் சோதனைகளும் சூழ்ந்த காலத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் ஒரே ஒரு தஞ்சத்தை நாடினார்கள். அது இறை நம்பிக்கை. அந்நாட்களில் வந்த மறைபரப்பாளர்கள் மதத்தை மட்டுமல்ல, மனிதநேயத்தையும் கொண்டு வந்தார்கள். பசியோடு இருந்தவர்களுக்கு உணவு, அறியாமையில் இருந்தவர்களுக்கு கல்வி, துன்பத்தில் இருந்தவர்களுக்கு ஆறுதல். அவர்களின் செயல்களில் இயேசுவின் அன்பு பேசினது. அந்த அன்பின் அடையாளமாக ஒரு சிறிய ஜெப மண்டபம் உருவானது. மண் சுவர்களுக்குள் கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் மக்கள் ஜெபித்தார்கள். உலக இரட்சகரே, எங்களை காத்தருளும். காலம் நகர்ந்தது. நம்பிக்கை வலுவானது. பக்தர்கள் பெருகினார்கள். அப்போதுதான் ஒரு கனவு பிறந்தது. நம்முடைய இறைவனுக்காக ஒரு பெரிய திருத்தலம் எழ வேண்டும். பல ஆண்டுகளின் முயற்சியாலும் பக்தர்களின் காணிக்கையாலும் இறை அருளாலும் இன்றைய உலக இரட்சகர் திருத்தலம் உயர்ந்து நின்றது. வானத்தை தொடும் கோதிக் கோபுரங்கள், சிலுவையின் நிழலில் அமைதி, வெள்ளை மஞ்சள் நிறங்களில் புனிதத்தின் ஒளி. இந்த ஆலயம் வழிபாட்டின் இடம் மட்டுமல்ல, துக்கத்தில் ஆறுதல் தரும் இடம், மகிழ்ச்சியில் நன்றி சொல்லும் இடம், திருமணத்தில் ஆசிர்வாதம் தரும் இடம், இறுதிப் பயணத்தில் துணை நிற்கும் இடம். கிறிஸ்துமஸில் ஒளி ஒளிரும், புனித வெள்ளியில் தியாகம் நினைவாகும், ஈஸ்டரில் நம்பிக்கை உயிர்த்தெழும். இன்றும் இந்த ஆலயத்தின் வாசலில் நின்றால் மனம் தானாக அமைதியாகிறது. இந்த ஆலயம் கல்லால் மட்டும் கட்டப்படவில்லை. தலைமுறைகள் தந்த பிரார்த்தனைகளால், கண்ணீரால், நன்றியால், நம்பிக்கையால். திசையின் விளை உலக இரட்சகர் திருத்தலம் ஒரு கட்டிடமல்ல, அது மக்களின் வாழ்வோடு பயணிக்கும் ஒரு உயிருள்ள நம்பிக்கை.